பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நாம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சரியா? இன்று ஆண்டவர் நம் வாழ்வில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய உள்ளார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்துமத்தையும் நம் வாழ்க்கை அனைத்தையும் புனிதப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய தூய ஆவி இறங்கின்ற பொழுது அனைத்து அசுத்தங்களும் அகன்றுவிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல்கள் 143வது அதிகாரம், திருப்பாடல் 10. அங்கு இந்த ஜெபத்தை அந்த திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு ஜெபிக்கின்றான். ஆண்டவரே, உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய தூய ஆவி அவருடைய செம்மையான வழியில் நம்மை நடத்துவதாக. நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இப்பொழுது ஜெபிப்போம், நம் உள்ளத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மீது தம்முடைய தூய ஆவியை பொழிந்து நமக்குள் அவர் கடந்து வருகின்ற இந்த தருணத்தில் செம்மையான வழியில் ஆண்டவர் காட்டுகின்ற அந்த செம்மையான வழியில் நடக்குவதற்கான கிருபை, ஆசீர்வாதம், அருள் பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். ஆமென், 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 ஆமென். இந்த இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆண்டவருடைய கிருபை நம் மீது பொழியப்பட்டுள்ளது. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாட்களில் நம் சாமியார், நம்ம ஃபாதர் எங்கிட்ட சொன்னார், ஃபாதர், இந்த மாதிரி முதல் வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் இருக்க மாட்டேன். நீங்கள் மக்களுக்கு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று. நான் அன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்து நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் முன்னால் கேட்டுக்கொண்டே இருந்தேன், என்ன பேச வேண்டும். நிச்சயமாக 2 நாள் கழித்து நாம் அன்னையின் பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதை தொடர்ந்து நான் அதற்கான ஆயத்தத்தை ஆரம்பித்து விட்டேன். ஆனால் ஆண்டவர் முன்னால் அமைதியாக அமர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் வேறொரு விஷயத்தை எனக்கு எடுத்து சொன்னார். ஆனால் எனக்கு புரிந்து கொள்வதற்கு கூட கொஞ்சம் நேரமாகிவிட்டது. அவர் முன்னால் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தைகளை எடுத்து படி என்று சொன்ன பொழுது அந்த இறை வார்த்தைகளை எடுத்து படித்தேன். ஆனால் அவர் எனக்கு இது புரியவில்லை என்று சொன்ன பொழுது என் உள்ளத்திலிருந்து யாரோ சொல்வது போல இருந்தது. வாழ்வின் ரகசியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்வின் ரகசியத்தை நிறைய பேர் எத்தனையோ கேள்விகள், அவர்களுக்குள் கேள்விகள், ஜெபம் செய்கின்றவர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாத சில ரகசியங்கள் இருக்கின்றது. அது அன்னையின் வாழ்க்கையில் நடந்துள்ளது தான். ஆனால் அந்த ரகசியத்தை நான் இங்கு எடுத்து வைத்துள்ளேன். பலவிதமான ரகசியங்கள் இருக்கின்றது. அந்த ரகசியத்தின் ஒரு ரகசியத்தை உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன் என்றான். அந்த மறை ரகசியம் என்னவென்று நான் படிக்கத்தான் எனக்கு புரிந்தது. அவர் சொன்னதவற்றை நான் எடுத்து படித்தேன். ஒரு வகையில் சொல்ல போனால் அந்த பகுதியை நான் சும்மா வாசித்திருக்கிறேன், அதன் அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்தார். அந்த எனக்கு கிடைத்த அந்த புரிதல் உங்களுக்கு தர வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை விட அதிகமாக உங்களுக்கு அந்த புரிதலை ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் பலவிதமான கேள்விகள் கேட்பதுண்டு. ஏன் 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 இப்படி நடக்கின்றது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற கேள்விக்கு ஆண்டவரே இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த பதில் நமக்கு அங்கே கிடைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்கள் நிச்சயமாக இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதனால தான் இந்த தூய ஆவியினுடைய அந்த வெளிப்பாடு அபிஷேகம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நான் முக்கியமாக ஜெபித்தது. புனித அன்னையோடு சேர்ந்து இறை வார்த்தைகளை தாங்கிக் கொண்ட, உடலிலும் உள்ளத்திலும் ஆத்துமத்திலும் வாழ்வில் அனைத்திலும் தாங்கிக் கொண்ட அந்த அன்னையோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தைகளை எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் உள்ளத்தில் ஒரு முறை நாம் ஜெபிப்போம், இன்னொரு முறை நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஆகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, ஆவியிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஏன் இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு பில்டப் எல்லாம் கொடுக்குறேன்னா, எனக்கே புரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகிடுது. இது அந்த ஆண்டவருடைய இந்த நற்கரணை பேழைக்கு முன்னால் உட்கார்ந்த பொழுது தான் எனக்கு இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதுதான் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். உனக்கு புரியுதோ புரியலையோ, இன்று இந்த இறை வார்த்தைகள் மூலமாக நீர் யாருக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு அதிசயங்களும் விடுதலைகளும் கிடைக்கப்பெறும். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், விடுதலை கிடைக்கக்கூடும் என்று. முதலில் அந்த இறை வார்த்தை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நீதிமொழிகள். நீதிமொழிகளெல்லாம் நம்ம அதிகமாக படித்ததில்லை. நீதிமொழிகள் இல்லை, சபையுரையாளர். சபையுரையாளர் 9வது அதிகாரம் 29வது வசனம். யாராவது கிடைச்ச சபையுரையாளர் நூலில் இருந்து வாசகம், 7வது அதிகாரம் 29வது வசனம். யாரோ ஒருத்தர் எழுந்திருச்சு நின்று திரும்பி நின்று படிங்க. யா, praise the Lord. praise the Lord. அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே. யாரு? இந்த சபையுரையாளர் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார். நம் அனைவரையும் நல்லவர்களாகவே, நேர்மையுள்ளவர்களாகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே. யார் தேடிக்கொண்டவை? நாம் என்ன சொல்கிறோம்? சாதாரணமாக நம் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோம்? கடவுளை குற்றம் சாட்டுகிறோம், அவளை குற்றம் சாட்டுகிறோம், அவனை குற்றம் சாட்டுகின்றேன், இல்லையா? அவன்தான் காரணம், அவள் தான் காரணம். தடுக்கி விழுந்தா கல்லுதான் காரணம். எனக்கு கண் இருந்து நான் பார்க்காம போய் தடுக்கி விழுந்தாலும் சொல்வதென்ன? கடவுள் மேலதான், இல்லாட்டி அந்த கல்லு தான் காரணம். நான் நல்லவன். ஆதாம் ஏவாளை பற்றி என்ன சொன்னார்? இந்த கனியே நீ எனக்கு கொடுத்த அந்த பெண் எனக்கு தந்தாள், நான் தப்பு செய்ய கிடையாது. அந்த ஏவாள் என்ன சொன்னார்? பாம்பு தான் என்னை ஏமாற்றினான், நான் தப்பு செய்ய கிடையாது. இது இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது யார் இந்த சிக்கலை ஏற்படுத்தியது? யாரு இந்த சிக்கல்களை? ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் அடிக்கடி இந்த கேள்வியை நமக்குள்ளே வெளியே கேட்குறோமோ இல்லையோ, வெளியே சொல்கிறோமோ இல்லையோ, சில சமயத்தில் பாவ சங்கீர்த்தனத்தில் ஒப்புரவு சாதனத்தில் கூட நாம் சொல்வதுண்டு. என்னன்னு? சாமி, கடவுளை பழிச்சேன், இல்லையா? ஏன்? நான் ஒன்று கேட்டால் அவர் வேற ஒன்று கொடுக்குறாரு. நான் காசு பணம் கேட்டால் அவர் எனக்கு பஞ்சம் பட்டினியை கொடுக்குறாரு. என் குழந்தை பாக்கியத்தை கேட்டால் அவர் குழந்தை பாக்கியம் இவ்வளோ நாளாக கொடுக்கல. கடனை இப்போ தீர்க்க வேண்டும் என்று கேட்டேன், ஆனால் கடன் தீர்க்க வழி எதுவுமே சொல்லலை. ரொம்பலாம் கேட்கல, நான் பேராசையெல்லாம் படலை. ஒரு 2 மாடி பங்களா, ஒரு 2 காரு, கழுத்தில் காதில் செயின், ஒரு 10-15 காஞ்சிபுரம் சாரி, இவ்வளோதான் கேட்ட சாமி. அது கூட கொடுக்காம இருக்கிறார் பாரு.
இதெல்லாம் பேராசை கிடையாது, ஆசை மட்டும்தான். மனிதனுக்கு இருக்கிற ஆசை மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்பொழுது இணைச்சட்டம் 30வது வசனம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை படியும். இணைச்சட்டம் இதோடு சார்ந்து வர்றது தான். கொஞ்சம் எழுந்தது நின்று படிங்க பார்க்கலாம். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க கேட்கறதில்ல. நீங்கள்லாம் பைபிள் கொண்டு இருக்கீங்க, பின்னாடி இருக்கிற நிறைய பேர் பைபிள் கொண்டு வரல. படிங்க. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சாட்சியாக வைக்கிறார்? விண்ணையும் மண்ணையும் அவர் சாட்சியாக வைக்கின்றார். சாவையும் வாழ்வையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால் நான் வைக்கிறேன். நீர் எதை தேர்ந்தெடுக்கின்றாய்? 2 கையில் நல்லது கெட்டது, ஆசீர்வாதம் சாபம், அப்புறம் வாழ்வு சாவு. இது மாதிரி 2 சாய்ஸ். நீ இதில் எதை தேர்ந்தெடுக்கின்றேன்? நான் தேர்ந்தெடுப்பது எது? வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையின் ரிசல்ட் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையை என்னவா இருக்கின்றோம். இன்று நான் இந்த 10வது வயசில், 20வது வயசில், 50வது வயசில் அல்லது 80வது வயசில் நான் என்னவா இருக்கிறேனோ, அதாவது நான் என்னுடைய இறப்பின் பொழுது கூட என்னவா இருக்கிறேன்னா, அது அடுத்தவங்க கொடுத்தது கிடையாது. கடவுள் நல்லது தான் கொடுத்தாரு. கடவுள் கொடுத்தது என்ன? நல்லது தான் கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன செய்து விட்டேன்? நான் கெட்டதே தேர்ந்தெடுத்தேன். முதல்ல வானதூதர்கள் ஆண்டவர் படைத்தார் இல்லையா? விடிவெள்ளியே என்று சொன்னார். விடிவெள்ளி யார்? அவரு லூசிஃபரனுடைய பேர். அவருடைய பேர் லூசிஃபர். லூசிஃபருடைய அர்த்தம் விடிகாலை நட்சத்திரம் என்று, விடிய கால நட்சத்திரம். அந்த நட்சத்திரமாக திகழ்ந்தவர் கீழே விழுந்தது. எப்படி விழுந்தான்? அவர் தேர்ந்தெடுத்ததின் தவறினால அவர் கீழே விழுந்தான். அவன் தீமையின் அரசனாக மாறினான். நம் வாழ்வில் இது இப்போது ஆரம்பித்தது கிடையாது. ஆதாம் ஏவாளின் காலத்தில் தொடங்கியது. அங்கு ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவர் அவரிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ன கேட்டால், நீர் எங்கே இருக்கிறாய்? நீர் எங்கே இருக்கிறார்? இதுவரையிலும் உன்னை நான் படைத்தது என் முன்னால் என் கைப்பிடித்து உலாவுவதற்காகவே, நடப்பதற்காகவே. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் அனைத்து சுகங்களும் சந்தோஷங்களும் கொடுத்து உன்னை என் பிள்ளையாக, என் முதல் படைப்பாக உன்னை படைத்து, உன்னை அனைத்து படைப்புகளுக்கும் தலையாக உம்மை நியமித்தேன். உமக்கு நான் அதற்கான சுதந்திரத்தை, அதிகாரத்தை தந்துவிட்டேன். ஆனால் இப்போது நீர் எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி. இருக்கக்கூடாத இடத்துல நீங்களும் நானும் இருந்திருக்கின்றேன். இருக்கக்கூடாதவங்க கூட நீங்களும் நானும் இருந்திருக்கின்றேன். செய்யக்கூடாத செயல்களே நீங்களும் நானும் செய்திருக்கின்றேன். அப்போது நாம் என்ன சொல்லுவோம்? அது எங்க சாமி, அது என்னுடைய பலவீனம். அல்லது யாரையும் குறை சொல்ல முடியாட்டி என்ன சொல்லுவோம் நம்ம? சாத்தான் என்னை சோதித்தான், அதனால நான் விழுந்து விட்டேன். இதுதான் ஆதாமும் ஏவாளும் சொன்னது. அவங்களும் சொன்னது இதுதான். அவங்க என்ன சோதித்து, அந்த பொல்லாத சாத்தான் என்ன சோதித்ததுனால நான் விழுந்து விட்டேன். இந்த சோதனை எல்லாருக்கும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. கடினமான வேதனை, சாவு,
அதன் வழியாக மனித குலத்தை, மனித முழுமையையும் மீட்க வேண்டும் என்கின்ற அந்த தந்தையின் எண்ணத்தை விட்டுவிட்டு நான் சொல்கின்றேன், ஒரு நொடி பொழுதில் இந்த பணியை செய்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கின்றேன். ஒரு குறுக்கு வழியின் நான் உனக்கு சொல்கிறேன். இங்கு நன்மை இருக்கின்றது, தீமை இருக்கின்றது. பார்த்தால் ரெண்டுமே நன்மையாகத்தான் இருக்கின்றது. இவர் எதுக்கு வந்தார்? உலகத்தை மீட்பதற்காக வந்தார். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளையும் மீட்பதற்காக வந்தார். அதற்கு நான் உனக்கு உதவி செய்கின்றேன் ஒரே நொடியில். அது எப்படி? நீ வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நீ சாவுவதற்கோ நீ அவமானப்படுத்துவதற்கோ எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ யாருமே நம்ம பார்க்கறதில்ல. நான் இங்கே இருக்கிறேன். என் காலில் விழுந்து மண்டியிட்டு என்னை ஆராதித்து விட்டால் அனைத்தும் நான் கொடுக்கிறேன் உனக்கு. நீ ஏன் கவலைப்படுகிறேன்? நீர் ஏன் ஐயோ எனக்கு தந்தையே கடவுளே ஏன் என்னை கைவிட்டார் என்றெல்லாம் நீ கதற வேண்டாம், அழ வேண்டாம், சாட்டையடி கொள்ள வேண்டாம், ஈட்டியால் உன்னுடைய விழாவை குத்த வேண்டாம், ஆணியால் சிலுவையில் அறையப்பட வேண்டாம். எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கூட இருக்கிறவனை உன்னை காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, மறுக்கின்ற சூழ்நிலை, இது எதுவுமே வராதப்பா. ஜாம்னு வாழலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஜாம்னு வாழ்றதுக்கான வழியை சொல்லுகின்ற பொழுது அது வேண்டான்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? முட்டாள் ஐயா நீயே. உன்னை விட பெரிய முட்டாள் வேற யார் இருக்காங்க? அதான் அந்த மனுஷன் கொடுக்குறேன்னால, நீ என்ன கேட்குறையோ, நீ எதுக்கு வந்தாயோ அதை உனக்கு நான் வெறுமனை சும்மா இலவசமாக கொடுக்குறேன். அது கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ நீ வேண்டாங்கிறியே, இது என்ன நியாயம்? இதை விட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம் வாழ்க்கைக்குள்ளே வருவோம். அதாவது சாய்ஸ்னா என்ன? தேர்ந்தெடுப்பது இல்லையா? ஒரு 10 விதமான விஷயங்கள் இப்போ இந்த ஒரு மாலுக்கு இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் போனால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியுமா? ஒன்று எடுத்தால் வேறொன்று ஃப்ரீ, இல்லாட்டி 50% கம்மியாக இருக்குது, இல்லாட்டி ஒன்று எடுத்த ஒரு நாளைக்கு நான் இப்போ ஒரு நாளைக்கு காரில் கிருஷ்ணகிரி போயிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் ஆம்பூர்னு நினைக்கிறேன். ஆம்பூர் அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடம், வாணியம்பாடியாக ஆம்பூரோ. ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் நான். 1 எடுத்தால் 10 இலவசம் அப்படின்னு. 1 எடுத்தால் 10 இலவசமா? இது என்ன கொடுமையாக இருக்குது? அப்புறமேல தான் அதுக்கெல்லாம் கீழே சின்ன எழுத்தில் எழுதியிருக்காங்க, ஒரு மெத்தை வாங்கினா 10 தலையணை கவர் ஃப்ரீ. தலையணை கிடையாது, தலையணை கவர் ஃப்ரீ. இதே மாதிரி தான் நம்ம சாய்ஸில் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், இப்போ நம்ம வீடே டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கும். வீட்டில் வரும்போது ஏமா இதெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க தெரியுமா, இங்கே கொண்டு நம்ம பயன்படுத்துவா போகிறோம். ஒரு 100 கிராம் கடுகு வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு ஜார் கடுகு வாங்கிட்டு இருப்பேன் நம்ம. ஏன்னா அதில் மொத்தமாக வாங்கினா 50 ரூபா கம்மி பண்ணுவாங்களாமா, 20 ரூபா கம்மி பண்ணுவாங்களாமா. அதாவது சோஷியல் சயின்ஸ் அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் எந்த வேலையும் செய்கிறதில்லை, காலையில் இருந்து தூங்கிறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இது மட்டும்தான் இருந்தாலும், இல்லாட்டி மொபைல் பார்க்குறது, எந்த வேலை மட்டும் செய்கிறதா இருந்தாலும், குறைந்தபட்சம் மினிமம் அந்த தனிப்பட்ட நபர் 27 முறை அவன் சாய்ஸை பார்க்குறான். அதாவது காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது 7 மணி ஆயிடுச்சு, எந்திரியப்பான்னு ஒரு உள் மனசு சொல்லுது. உடல் இன்னும் கொஞ்சம் சுகமாக தூங்கிக்கலாம். அப்போ 2 சாய்ஸு அங்கே முதல்ல சாய்ஸ் வந்துச்சு. எந்திரிச்ச உடனே
அந்தந்த படுக்கையில் இருக்கிற அத்தனையும் அப்படி அப்படியே போட்டு நடப்பான். அப்படியே போட்டுட்டு தான் எந்திரிச்சு போவோம். சில டைமில் கட்டின வேஷ்டியெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதாவது காலையில் ஆரம்பிக்கிற அந்த தருணத்திலிருந்து சாப்பிட்றதா வேண்டாமா, அந்த சோம்பேறித்தனத்தினால சாப்பிட்றது கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி படி எந்த வேலையும் செய்கிறதில்ல. டிவி பார்க்குறக்கு எந்திரிச்சு போய் பார்க்கணுமேன்ட்டு ரிமோட்டு, அம்மா கொஞ்சம் இங்கே வாம்மா, என்னப்பா என்னாச்சு, ஓடி வந்து அந்த ரிமோட் எடுத்து கொடுமா. இங்கேருந்து சோப்பாலேருந்து எந்திரிச்சு ரிமோட் எடுக்க முடியல. இங்கே எல்லாமே சாய்ஸ் தான். போயிட்டு எடுக்கிறதா வரவா, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமா. என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பாரத்தை தாங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா காலையில் எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு சாய்ஸ் கிடைக்கும். இதுவா அதுவா. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், வேண்டாம். 6 மணிக்கு வந்து 5:45 வந்து சர்ச்சுக்குள்ளே போனோம். நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக எங்களுடைய டைம் டேபிள் படி. எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு அலாம் வச்சுருவேன். உடனே வந்து அலாம் அடித்தோடனே ஸ்னூஸில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எந்திரிப்போமே. 5 தடவை அந்த மாதிரி போட்டேன்னா அப்புறம் 5 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன நடக்கும், அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் நடக்கிறதுனுடைய விபத்து தான் இந்த வயிறு. இந்த தொப்பை அப்படி வந்தது. பிரைஸ் தி லார்ட். நான் என்னை பற்றி மட்டும் சொல்லலை. இந்த மாதிரி வாழ்க்கையில் சாய்ஸுகள் நீங்கள் பல தடவை வந்து நீங்கள் வந்து திரும்பி பார்த்து நீங்கள் வந்து வேதனைப்பட்டதுண்டு. என்னான்னு, ஐயோ அந்த மனுஷனை ஏன் நான் லவ் பண்ணேன்னு தெரியல, அந்த மனுஷனை நான் ஏன் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சேன்னு தெரியல. அதாவது நாம் தேர்ந்தெடுத்த நிறைய விஷயங்கள், அதை பற்றி நாம் வந்து இன்று கவலைப்படுவது உண்டு. நான் சொல்கிறது வந்து நீங்கள் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்ல கிடையாது. நீங்கள் கட்டின புருஷன் இல்லாட்டி நீங்கள் கட்டின பொண்டாட்டி வந்து நீங்கள் செஞ்ச தப்புன்னெல்லாம் சொல்ல வரல நான். ஆனால் நீங்கள் நடந்த படிக்க வேண்டிய சமயத்தில் படிக்கிறதா விளையாடுறதா, பிள்ளைங்க வந்து படிக்கிறதா இல்லாட்டி சின்ன மொபைல் விளையாடுறதா, விளையாட்டு மட்டும்தான் மாறி இருக்குது. இது எப்பவுமே இந்த சாய்ஸ் வாழ்க்கையில் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சாய்ஸை வந்து எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? நன்மையை தேர்ந்தெடுக்கிறீங்களா, தீமையை தேர்ந்தெடுக்கிறீங்களா, ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா, சாபத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா? சாபம்னா எப்பவுமே உருப்படியாகாத சாபம் கிடையாது. நாம் திரும்பி பார்த்திருந்தால் நாம் சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம அப்பா அம்மாவை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிற அப்பா அம்மா இருந்தால் இன்னும் நான் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தேன்னு அந்த தேர்வு கிடையாது சொல்ல. நான் உங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டு கொடுக்கப்பட்ட சில தேர்வுகள் இருக்கின்றது, சாய்ஸஸ். அந்த சாய்ஸை வந்து நீங்கள் இல்லை நான் உள்பட நாம் வந்து சரியான விதத்தில் அந்த சாய்ஸ் வந்து அந்த தேர்ந்தெடுத்தல் வந்து நடத்தி இருந்தால் இன்று நான் அழுதிருக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இதில் வந்து என்ன ஒரு நான் கடவுள் வந்து எங்கிட்ட வந்து தோன்றி அவர் கேட்குறாரு, அப்பா நீ நிறைய ஜெபம் பண்ணுறியே, உனக்கு என்ன வரத்த வேண்டும் அப்படின்ட்டு பழைய கதைகளில் இருக்கல்ல, அந்த மாதிரி என்ன வரத்த வேண்டும் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வரம் என்னவென்றால், என் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு இல்லாட்டி என் வாழ்க்கை முழுக்க என்ன நடக்கும், என் சாவின் டைமில் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போவே பயந்து நான் செத்துருவேன். அது வேண்டாம் எனக்கு. மற்றபடி ஒவ்வொரு தருணங்களும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிற விஷயம் வந்து முன்கூட்டியே எனக்கு தெரிகின்ற ஒரு வரத்தை கொடுத்தா போதும். அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடவுளோடு சேர்ந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு. நீங்கள் வந்து ஜெபம் நிறைய பேர் வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. என்னன்னு, ஃபாதர் என் மகளுக்கு ஒரு திருமணம், அதுக்கு வந்து வரன் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, இந்த வரன் வந்து
இவளுக்கு நல்ல வரணும் அமையுமா இல்லையான்னு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஜோசியனுங்க கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நல்லதா கெட்டதா, ஆண்டவர் கண் முன்ன நல்லதா கெட்டதாங்கிறது தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்குறது என்ன, நல்ல வருமானம் இருக்கிறதா, கவர்மெண்ட் ஜாப் இருக்குதா, இல்லாட்டி வெளிநாட்டு ஜாப் இருக்குதா, குடிக்கிற பையனா, தண்ணி அடிக்கிற பையனா, இல்லாட்டி சிகரெட் பிடிக்கிற பையனா, இல்லாட்டி கெட்ட கெட்ட மற்ற விஷயங்கள் இருக்கிற பையனா அப்படின்ட்டு தான் நாம் வந்து விசாரிப்பது. ஆனால் நாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் அது இல்லை. ஆண்டவருடைய சித்தமாக இந்த திருமணம் இருக்கின்றதா, இந்த பையன், இந்த வரன், என் மகளுக்கு அமைந்திருக்கின்ற இந்த வரன் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக இவளுக்காக ஆதியிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாக இருக்கின்றதா, கணவனாக இருக்கின்றதா என்று தான் நாம் வந்து கேட்க வேண்டும், ஆலோசனை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்லாமல் நகை எவ்வளோ சீதனம் கொடுப்பாங்கன்னு பையன் வீட்டுக்காரங்க வந்து கேட்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கான்னு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கக்கூடாது. இதெல்லாம் வேணும். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட முறையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி வந்து நல்ல குணம் இருக்கிறதா என்ற விட இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்று தான் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய சித்தத்தோடு சேர்ந்து வாழ்வதே அதற்கான ஜெபத்தை தான் நாம் வந்து 143வது சங்கீதம் 10வது வசனத்தில் நாம் வந்து வாசித்தோம். அது படிங்க பார்க்கலாம். உம் திருவுளத்தை நிறைவேற்றா, என்ன நிறைவேற்றா, உம் திருவுளத்தை நிறைவேற்றா எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள், உமது நலமிக ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள்லாம் வந்து இங்கே சிஸ்டர்ஸ் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு தலை தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. சரி, நானும் ஒரு துறவர சபையை சேர்ந்த ஆள் தான். இங்கே இருக்கிற ஃபாதர்ஸும் துறவர சபையை சேர்ந்தவங்க தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபாதர்ஸு, எல்லா ஃபாதர்ஸும் நம்ம பங்கில் இருக்கிற ஃபாதருங்க எல்லாருமே நாங்களாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்கள். ஆனால் சில சமயத்தில் எங்களுக்குள்ள நாங்கள் வந்து இதை பற்றி யோசிப்போம், ஏண்டா இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். நாங்கள் கனவு கண்டதெல்லாம் ஒரு வழி, கனவு கண்டதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வழியே நடப்போம், ஆண்டவருடைய எப்பவுமே ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வந்து அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்து நடப்போம். ஒரு விண்ணகம், அந்த விண்ணகம் இந்த பூமியில் மண்ணகத்தில் இறங்கி வந்து அந்த சொர்க்க வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு கனவு தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன்னா என்ன நடக்குது, சில டைமில் எங்களுக்கெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எங்கள் கம்யூனிட்டியில் நடக்கும். அதாவது நாங்கள் எதிர்பார்ப்புகளோடு வந்தோம், ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நடக்காத போதில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏமாற்றம், அந்த ஏமாற்றம் எங்களுக்குள்ளே வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் கவலைப்படுவோம், நிறைய கவலைப்படும். நானும் கவலைப்பட்டது உண்டு, ஏண்டா இந்த வாழ்க்கைக்கு வந்தோன்னு. ஆனால் ஆண்டவர் முன்னால் உட்காரும் பொழுது தான் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு உன்னை பற்றியான ஒரு திட்டம் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு திட்டம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன, எதற்காக அந்த திட்டம்? நல்வாழ்வு பெறுவதற்காகவே, மற்றபடி கேடு விளைவிப்பதற்காக அல்ல. இது எங்களை பற்றி மட்டும் சொல்ல, நான் அத்தனை பேர்த்த பற்றியும் சொல்கிறேன். நான் ஏன்டா இப்படி ஒரு கணவனை எனக்கு கிடச்சி, இந்த கணவன் இல்லாமல் இருந்த, இந்த மனைவி இல்லாமல் இருந்த, குழந்தைகள் இருந்த, ஐயோ தலைவலி. ஆனால் இந்த தலைவலி தான் ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடம் வந்து ஆலோசனை கேட்டு எதை செய்தாலும் உங்கள் கண்ணுக்கு அல்லது சமுதாயத்தின் கண்ணிற்கு, இந்த உலகத்தின் கண்ணிற்கு அது கேடு விளைவிப்பதாக தோன்றினாலும், வெளிப்பட்டால் கூட அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ எதுவுமே கெட்டு போகல. இதுவரைக்கும் நான் வந்து தேர்ந்தெடுத்த தேர்வுகள் அனைத்துமே தவறாக இருக்கலாம். என்னுடைய சாய்ஸ் அத்தனையும் வந்து தவறான சாய்ஸாக இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த தருணத்திலிருந்து ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, நான் உம்முடன் ஆலோசனை கேட்டு நான் நடக்கவில்லை. இந்த தேர்வுகள் நான் செய்யவில்லை. அதனால் நிறைய ஏமாற்றங்கள் என் வாழ்வில் நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் உம்மோடு நான் ஆலோசனை கேட்பேன். இந்த ஆலோசனை கேட்பது தான் உண்மையான ஜெபம் என்று சொல்வது, பிரார்த்தனை என்று சொல்வது. ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்பது இல்லாமல், எனக்கு 10,000 ரூபாய் இப்போ எனக்கு வேணும், என் கடனை இப்போ வந்து அது தீர்க்கணும், ஆண்டவரே அது எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நான் சொன்னது நீ கேட்டுதான் ஆகணும். இப்படி வந்து பிடிவாதமாக இருந்தால், அடம் பிடித்திருந்தால் அது ஜெபமாகாது. அப்புறம் வந்து என்ன நாம் சொல்லுவோம், என்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையா, உண்மையே கடவுள் இருக்கிறாரா, கேட்பதெல்லாம் என் நாமத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையா? இந்த கேள்வி நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து நடப்பது என்ன, அல்லது நடக்க வேண்டியது என்ன? நாம் அவருடைய சித்தத்தை நாடாமல், அவரிடம் ஆலோசனை கேட்காமல் நான் செய்த தவறுகள், அதற்கு ஆண்டவர் வந்து கூட இருந்து எனக்கு வந்து நல்லது செய்யணும், அதிலிருந்து என்னை விடுவிக்கணும் என்கின்ற ஒரு எண்ணங்கள். ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார், ஃபாதர், நான் 3 வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், நான் செல்லாத தியானங்கள் இல்லை, தியான சென்டர்கள் இல்லை, நான் தினமும் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனேயே இந்த யூடியூப்பில் வந்து ஃபாதர்ஸோட சர்மன் தான் கேட்டுட்டு இருப்பேன், தியானத்தை தான் கேட்டுட்டு இருப்பேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வந்து நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். இறை வார்த்தைகளை மற்றவரிடம் வந்து நான் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லுவேன். எனக்கு சர்மன் வைக்கலாம் தெரியாது, பிரசங்கம் வைக்கலாம் தெரியாது, ஆனால் என் பக்கத்தில் இருக்கவன் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து அது எனக்கு கொடுக்கல. என்னப்பா என்ன கேட்டார், என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1,92,00,000 சில்லற ரூபா வந்து எனக்கு வந்து கடன் இருக்கிறது. இந்த கடனை வந்து அவர் இல்லாமல் செஞ்சால் எனக்கு சந்தோஷம். அது இருந்தால் நான் வந்து வாழ்க்கை முழுமையாக வந்து அவருக்கு வந்து அடிமையாக இருப்பேன். இங்கே கண்டிஷன் வந்து, நீ இதை செஞ்சால் நான் வந்து உனக்கு வந்து இதை செய்கிறேன். ஆனால் நான் கேட்டேன், இந்த கடன் வந்து எப்படி வந்துருச்சப்பா? அதெல்லாம் கேட்காதீங்க ஃபாதர், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்போ இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. நான் கேட்டேன், அது என்னப்பா, அது அப்படி ஒரு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன விஷயம்? இல்லை ஃபாதர், நான் வந்து என்ன சொல்ல, நான் வந்து இந்த ரம்மி விளையாடுற வேலையை இது இருந்துச்சு. அந்த ரம்மி வந்து விளையாண்டு அதில் போனது ஃபாதர். அது என் கூட என் மனைவியும் வந்து சேர்ந்து உட்காந்து விளையாண்டான். 2 பேரும் விளையாண்ட எப்படி இருக்கும்? பிள்ளைங்கள் வந்து நல்ல அழகாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளருவாங்க. ஆனால் கடனை ஏறி இருக்கிற இடத்த, தங்கியிருந்த வீட்டை எல்லாம் விற்றுட்டோம். இன்னும் வந்து 92 லட்ச ரூபா. சரி, இன்றைக்கி விளையாடலையா? ஐயோ சாமி, 3 வருஷமாக தொடவே இல்லை. ஏன்? கையில் காசு இல்லை, இனி விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் எங்களையே வந்து சேல் பண்ண அதை விற்றாதான் உண்டு. அது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. செத்தாதான் ஒருவேளை எங்களுடைய உள்ளுறுப்புகளெல்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க, மற்றபடி எதுவுமே எடுக்க மாட்டாங்களாம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வந்து சொன்னார். இந்த சிக்கல்கள் யார் வந்து தேர்ந்தெடுத்தது? மனிதனே. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நேர்மையாளராக, சபையுடையாளர் நூலில் வந்து 7வது அதிகாரம் 29வது வசனம் நாம் படிச்சது தான் முதல்ல படித்த விஷயம். இந்த சிக்கல்கள் நேர்மையுடையவர்களாக நம்மளை வந்து ஆண்டவர் படைத்தார். ஆனால் இந்த சிக்கல்கள் எழும்பியது எங்கே? நம்முடைய மனிதன் தேர்ந்து கொண்டது தான். இந்த சாய்ஸஸ், ஆண்டவர் வந்து சாய்ஸ் நிறைய கொடுக்குறாரு. இந்த காரணம் என்னன்னு தெரியுமா? மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அதிகமாக சாய்ஸ் கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கு ஆறறிவு இல்லை, சுதந்திரம் கிடையாது. மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது மனிதனுக்குள்ள. இந்த உலகத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் அதிகமான மாற்றம் எங்கு நடக்கிறது என்றால் இந்த மனிதனுக்குள்ள தான் நடக்கின்றது. அவனுடைய உடையிலிருந்து, உணவிலிருந்து, அவனுடைய வாழ்க்கை கலாச்சாரத்திலிருந்து, உறவுகளிலிருந்து, அத்தனை விஷயங்களிலும் எல்லா விஷயத்திலுமே அந்த கடவுளுக்கும் அவனுக்கும் இருக்கின்ற, மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த உறவுகளிலிருந்து, மனிதனுக்கும் இருக்கின்ற உறவுகளிலிருந்து, தமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த உறவுகளிலிருந்து, அவனுடைய வாழ்க்கையின் அந்த வாய்ப்புகளிலிருந்து, அத்தனை விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள் மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்றத்தின் காரணம் என்ன? மற்ற விலங்குகளுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் இல்லாத அளவிற்கு நமக்கு என்ன இருக்கின்றது? சுதந்திரம் இருக்கின்றது, ஃப்ரீடம். இந்த சுதந்திரம் நமக்குள் இருப்பதனால் அதை தேர்ந்தெடுக்கலாம், இதை தேர்ந்தெடுக்கலாம். இங்கே வரலாம், இங்கே வராமல் இருக்கலாம். இங்கே வரும்போது கூட நல்ல எண்ணத்தோடு வரலாம், கெட்ட எண்ணத்தோடு வரலாம். இங்கே வரும்போது எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரலாம், அல்லது இந்த மனுஷன் அங்கேருந்து என்னதான் சொல்ல போகிறாரு, அதுக்கு என்ன குறை இருக்கும், அந்த குறையை தெரிந்து கொள்வதற்காக அதை கண்டுபிடிச்சிட்டு அதை பற்றி பிரச்சனை பண்ணுறதற்காக நான் இங்கே கடந்து வரலாம். இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இங்கே வருகின்ற பொழுது என்ன ஆடையை உடுக்க வேண்டும், ஒரு 12 முழம் சேலையை கட்டிட்டு வரலாம். மறைக்க வேண்டிய விஷயங்கள் பாதி மறைச்சு பாதி மறைக்காமல் வரலாம். இதெல்லாம் சாய்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ரோட்லெல்லாம் போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஒரு திருமணத்துக்கு போய் பாருங்கள், பட்டு சேலையை உடுத்திட்டு பயங்கரமாக வர்றவங்க உண்டு. ஒரு சாதாரண ஒரு காட்டன் சாரியை உடுத்திட்டு வர்றவங்க உண்டு. சாரி இல்லை, சுடிதார் கிடையாது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கேட்டால் ஃபேஷன், மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கின்றது. தவறான வழியில் போவதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. பார்த்தவங்க கூடியெல்லாம் போகிறதுக்கான சுதந்திரம் இருக்கின்றது மனிதனுக்கு. ஆனால் அதனுடைய விளைவுகள் அதுதான் இன்று பாதிக்கப்படுகின்றது. எனக்கு நேற்று முந்தானத்தான் தெரியல, காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது பெங்களூர்லேருந்து. நான் பெங்களூரில் கொஞ்சம் நாள் இருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க கிடையாது, நான் சோகத்தூர் இருக்கும்போது எங்கிட்ட வந்தவங்க. எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க, ஃபாதர் உங்கள்கிட்ட நான் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. கூப்பிட்ட உடனே ஃபாதர் நீங்கள் தானே அப்படின்னு கேட்ட பிறகு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஃபாதர், என் கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவருக்கு டயபெட்டிக், சுகர் அதிகமாக இருக்குது. அந்த சுகர் செக் பண்ணுறதுக்கு சுகர் செக் பண்ண போனால் நிறைய காசாகும். அதனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணலான்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது நல்ல விஷயந்தானே, நீங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபாதர், அவர் கூட என் கூட வேலை செய்கிற, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் கூட போயிருக்கிறாரு. நல்லது தானே, ஒருத்தருக்கு கூட இருந்த துணையாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், அந்த விஷயம் அது கிடையாது. அவங்க செக் பண்ணும்போது ஹெச்ஐவி செக் பண்ண சொன்னாங்க. ஹெச்ஐவியை செக் பண்ண சொன்னாங்க. நல்ல விஷயம், அது எல்லா இடத்துலையும். நானும் ஆஸ்பத்திரியில் தான் இருந்த 3 வருஷம் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூரில் நான் அங்கே இருந்தேன் நான். அதனால் சாதாரண இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் செய்யும் பொழுது, இல்லாட்டி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அவங்க ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை சாமி, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னம்மா பிரச்சனை? இல்லை, நான் முகாந்திரமா அவருக்கு வந்திருக்குமோ, என் வழியாக அவருக்கு வந்திருக்குமோ, ஆனால் உனக்கு இருக்குதாம்மான்னு கேட்டேன். தெரியல சாமி, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தன்னுடைய செயலின் விளைவு
தனக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் வரவிருக்கிறது. அதாவது சிக்கல்கள் யார் ஏற்படுத்துகிறாங்க? கடவுள்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுள் கிடையாது. மனிதன் அவனுக்காகவே குழியை பறிக்கின்றான், அவளுக்காகவே அவளை குழி பறிக்கின்றான். அதாவது இந்த விஷயத்தில் அது முடிச்ச அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கணவர் பாவம் ஃபாதர், எந்த தப்பும் செய்யலை, அவரை இந்த அவமானத்துக்கு உள்ளாக்கக்கூடாது, அவர் உயிரே விட்டுருவார் ஃபாதர். அதாவது அந்த குற்ற உணர்வு இங்கே தேவையில்லை. என்னால் மற்றவங்க இட்டு போயிட்டோங்கிறது நல்லது தான். ஆனால் அந்த குற்ற உணர்வு இங்கே தேவையில்லை. அந்த குற்ற உணர்வை விட இன்று இந்த தருணத்திலிருந்து நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய சாய்ஸு நான் எப்படி அது அந்த சாய்ஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு, ஒருவேளை நல்லது கெட்டது ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். அது இருப்பினும் நான் அந்த சாய்ஸு ஆண்டவரிடம் கேட்பது நல்லது. ஏன்னா மனிதனுடைய ஆண்டவருடைய மடமை மனிதனுடைய ஞானத்தை விட உயர்ந்தது. விவிலியம் சொல்கிறது என்னது? ஆண்டவருடைய மடமை. ஆண்டவர் மடமை இருக்குது அவருக்கு. ஒருவேளை அவருக்கு மடமையாக இருந்தால் கூட அது மனிதனுடைய பெரிய ஞானத்தை விட உயர்ந்தது. எனவே நம்முடைய ஞானம், நாம் ஞானியாக இருக்கின்றேன், அறிவுடையவனாக இருக்கின்றேன், அறிவுடையவளாக இருக்கின்றேன் என்று நாம் சொல்கின்ற பொழுது அந்த தருணத்தில் கூட ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. இந்த ஆண்டவர் உடனிருந்து பயன் செய்வது, அவரோடு ஆலோசனை கேட்பது, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவரோடு இணைந்து நாம் வாழ்வது, அப்படி வாழ்ந்தால் எந்த தவறும் வராது. உலகம் ஒரு வேளை ஏளனம் செய்யலாம், மரியாளையும் சூசையப்பரையும் ஏளனம் செய்தது போல. திருமணமாகியும் பெண்ணை அறிந்து கொள்ளாத ஒருவன், இறப்பு வரையிலும் கன்னியாகவே தன்னுடைய மனைவியை வைத்து கொண்டிருந்த ஒருவர், இன்றும் அவரை பார்த்து விசுவாசத்தின் நம்பிக்கையின் கண்களோடு நம்பிக்கையின் எண்ணத்தோடு பார்க்காமல் இருந்தால், அந்த மனிதரை பார்த்து, சூசையப்பரை பார்த்து நாம் முட்டாள் என்று தான் சொல்லுவார்கள், இல்லையா? நம் வாழ்வில் மரியாளை பாருங்க. நாம் 2 நாள் கழித்து 8ஆம் தேதி அவருடைய மரியாளின் பிறப்பு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வேளாங்கண்ணியிலும் நம்ம பெசன் நகரில் எல்லாம் பெரிய அளவில் நாம் கொண்டாடி போகிறோம். ஆனால் அவள் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்வு இருக்கின்றது பாருங்க. அந்த லூக்காவின் நற்செய்தியில் அந்த வானதூதர் சொல்லுகின்ற பொழுது அவள் கேட்டார், இது எப்படி நிகழும்? நான் கணவனை அறிவதில்லை என்று சொன்னாள். அறிவதில்லை, ஆனால் இது தூய ஆவியினால் நடைபெறுகிறது என்று கடவுளிடம் ஆலோசனை கேட்ட பொழுது, அங்கு ஆலோசனை கேட்டது தான், இது எப்படி நிகழும்? என்னுடைய மனிதனுடைய ஞானத்தினால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த ஒரு தருணத்தில் எப்படி நடக்கும் என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் வானதூதர் வாயிலாக சொன்னார், இது தூய ஆவியினாலே நடைபெறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தூய ஆவியினால் நடைபெறுகின்ற இந்த விஷயத்தை அவள் கேட்டவுடன், அந்த ஆலோசனை கேட்டவுடன் அவள் சொன்னார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சித்தப்படியே எனக்குள் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவளுடைய சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலையின் அடிப்படையில் பார்த்தால், ஆம் இது எனக்குள் நிறைவேறட்டும் என்று எக்காரணத்தை கொண்டும் அவள் சொல்லி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. திருமணம் ஆவதற்கு முன்னையே ஒருவள் கர்ப்பிணியாக இருக்கிறது என்று உலகம், இந்த சமுதாயம் அறிந்து கொண்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் மோயிசனுடைய கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அவமானத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரால் இயலாதது எதுவும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டவளாக அவள் சொன்னார், இதோ ஆண்டவருடைய அடிமை. அதன் பிறகு ஆண்டவரை பெற்றெடுக்கின்ற அந்த தருணத்தில், அதுக்கு முன்னிலிருந்தே என்னென்ன கூத்துகள் நடந்தது,
இவ்வளோ வரவிருக்கின்ற இந்த இரட்சகரை வரவேற்பதற்காக அனைத்து யூதர்களும் யூதய மக்களும் வந்து ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஒரு இடம் கூட கிடைக்கல. அந்த பல வீட்டில் போய் தேடினாங்க, சத்திரத்தில் போய் தேடினாங்க, எங்கேயுமே இடம் கிடைக்கல. கடைசியில் மாட்டு தொழுவத்தில். ஆனால் அதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வந்து நல்லது தான் எனக்கு தருவார், எனக்கு கெட்டதை தீங்கானது எதுவும் எனக்கு விளைவிக்க மாட்டார், அவர் எனக்கான ஒரு திட்டம் எனக்கு கொடுத்துள்ளார் என்கின்ற எண்ணம் எனக்கு, ஒரு புரிதல் எனக்கு இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து விஷயங்களும், சொல்லப்போனால் நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் போக செல்லாமல் இருக்கின்றார்கள். நல்ல படிக்க சொன்னால் படிக்காமல் அவர்கள் வந்து ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய வந்து சப்ளிமெண்ட் வந்து வச்சுருக்காங்க, இன்ஜினியரிங் போய் காலேஜில் போயிட்டு. இவ்வாறு நிறைய நாம் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் தான் என்று எப்படி நம்மால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சோகத்தில் இருக்கும்போது ஒரு பெண் என்னிடம் வந்தார். யூபிஎஸ்சி வந்து பாஸ் ஆகியிருந்தாங்க அந்த குரூப் 1. அதன்படி அவங்க வந்து சப் கலெக்டர் கூட ஆகலாம், ஐஏஎஸ் படிக்காமல் கூட சப் கலெக்டர் கூட ஆகலாம். அப்போது அவங்க வந்து, ஃபாதர் எனக்கு வந்து திருமணம் ஆலோசனையெல்லாம் வருது ஃபாதர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இந்த லஞ்சம் நிறைய கேட்குறாங்க ஃபாதர், அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாதர். ஒரு நாளைக்கு அழுது புலம்பிட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து கேட்டேன், அடுத்த ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதத்தை ப்ரேயர் மீட்டிங் வந்தாங்க. அப்போவும் கேட்டாங்க, ஃபாதர் இன்னும் நடக்கலை ஃபாதர், வீட்டில் வந்து வற்புறுத்துகிறாங்க எங்கிட்ட வந்து திருமணம் செய்ய சொல்லி, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்குது ஃபாதர். அப்படியா? ஆனால் அப்போ திருமணம் செய்ய வேண்டியது தானே, வீட்டில் சொல்லி திருமணம் செய்ய வேண்டியது தானே. அவங்க பெரிய பணக்காரங்க ஃபாதர், பெரிய பணக்காரங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, பையன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இந்த உத்தியோகம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து வீட்டில் சம்மதிச்சிருவாங்க, ஏன்னா அசிஸ்டன்ட் கலெக்டராக கூட வாய்ப்பு இருக்கிறது, முதல்ல தஹசீல்தாரெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதமாயும் திருமணம் இந்த உத்தியோகம் கிடைக்காத காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் அடுத்த மாதமே இந்த அம்மாவுக்கு வந்து செலெக்ஷன் வந்துருச்சு, இன்விடேஷன் வந்துருச்சு, வாமா வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. ஃபாதர் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்டூழியம் இல்லையா? அவங்க கேட்டாங்க, நான் கேட்டது ஆண்டவர் அன்னைக்கே கொடுத்திருந்தா நான் லவ் பண்ண அந்த பையனையே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அது முடித்து 2 மாதம் கழித்து எங்கிட்ட வந்தாங்க, ஃபாதர் கடவுள் ரொம்ப 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 பெரியவர் ஃபாதர். ஏம்மா? நான் லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் ஜெயிலில் இருக்கிறான் ஃபாதர், அவன் வந்து முதல்ல இருந்து ரொம்ப நாளாக வந்து அவன் வந்து ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ட்ரக்ஸை வந்து கடத்திட்டு இருந்தவன். அன்னைக்கு எனக்கு அந்த உத்தியோகம் கிடச்சிருந்தா அன்னைக்கு நான் அவன் கூட ஓடியே போயிருப்பேன். அவன் கூட வர்றேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வேலை கிடைச்சா தான் நான் உன்னை திருமணம் பண்ணுவேன், இல்லை வேலை கிடைச்சுன்னா அன்னைக்கே உன்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நமக்கு தெரியாது, நான் சொன்ன ஒரு வரம் இருக்கிறது பாருங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருந்தால் அந்த வரமே எனக்கு பெரிய ஒரு வரம், வரப்பிரசாதம். அந்த வரம் வந்து எனக்கு கிடைக்கல, அந்த வரப்பிரசாதத்தை எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த பெண் வந்து என்ன சொல்கிறது என்னென்னா, ஆண்டவருக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு நம்மளை பற்றி ஒரு திட்டம் இருக்கிறது ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டி பாருங்கள், அவங்க வந்து திருமணம் நடக்கிறதுக்கு இந்த உத்தியோகம் தான் வேணும், திருமணம் நடந்த அன்னைக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த உத்தியோகம் கிடைக்காம கண்டிப்பாக உனக்கு வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான அவனுடைய கலர் வந்து எப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு, இவளுடைய திருமணம் நடந்த பிறகு தான். வேற ஆளுகிட்ட வீட்டில் பார்த்து வச்சவங்களுக்கு கூட திருமணம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் கூட கூப்பிட்டுருந்தாங்க அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நிம்மதியாக இருக்கும் ஃபாதர், நான் இப்போ நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன், எனக்கு அருமையான
ஒரு குடும்பம் இருக்கிறது. என் கணவர் வந்து அப்படி நான் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அருமையான ஒரு கணவர் எனக்கு ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நம்ம வந்து பார்ப்பது வந்து நம் கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் மட்டும்தான். நம் மனசில் வந்து புரிந்து கொள்கின்ற அளவிற்கு, நம் இதயத்தால் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் அதையும் தாண்டி அதையும் கடந்து ஆண்டவருக்கு நம்மை பற்றியான ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டம் நாம் வந்து தேர்ந்தெடுக்கின்ற அந்த தேர்வுகள் தான் இருக்கின்றது, அந்த சாய்ஸில் தான் இருக்கின்றது. அந்த சாய்ஸை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு நாம் வந்து எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த எவ்வாறு ஆலோசனை கேட்பது என்பதை நாம் வந்து அடுத்த செஷனில் வந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.